எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அப்பா எல்லாம் அவனை பத்தி சொல்லிருக்காரு. ஆனா பெருமாள் விஷயத்த நீங்க எல்லாருமே சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க. அதுக்காக சுஷ்மாவை அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்களா? உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு அதை விட்டா வேற வழி இல்லையே. இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவன் பாட்டுக்கு அநியாயம் பண்ணிட்டே இருப்பான், நம்ம வேடிக்கை பார்த்து சும்மா இருக்கணுங்கிறியா? ஏங்க, ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்குங்க, அதுக்கு நாமளும் ஒரு காரணம் ஆயிட்டோம். இப்ப அமைதியா தான் இருந்தாகணும். என்னவுமா சொல்ற? நடந்த அநியாயத்துக்கு நாம எப்படி காரணமா இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெருமாள் தான். நியாயமா நடந்துகிட்ட நமக்கு நியாயம் கிடைக்கலையே. மாமா, நமக்குன்னு இல்ல, இந்த உலகத்துல எல்லாருக்குமே அப்படிதான் நடக்குது. பலம் இருக்கிறவ சாதிச்சுக்கிறான், பலம் இல்லாதவ நல்லவனா இருந்து தோத்து போறான். ஸ்னேகா, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியலமா. நீ கர்ப்பமா இருக்க. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துதாமா ஆகணும். என் வயித்துல வளர புள்ள மேல சத்தியமா சொல்ற, பெருமாள் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். மாணிக்க மன்ன அவர் குழந்தை இழந்து தவிக்கிற மாதிரி பெருமாளும் தவிக்கணும். ஸ்னேகா, நீ இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பெருமாள் சாதாரண ஆள் இல்ல. அவனை எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது. துஷ்டனை கண்டா நாம தாமா ஒதுங்கி போனோம். அதுதாமா புத்திசாலித்தனம். இந்த உலகத்துல புத்திசாலியா இருந்தா போதாது, பலசாலியாவும் இருக்கணும். பெருமாளுக்கு நான் யாருன்னு காட்டதான் போறேன். டேய் துவரகேஷ், என்னடா இவ இப்படி பேசிட்டு இருக்கா? நீ பாத்துக்கிட்டே இருக்க. அவளை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுடா. அவ புள்ளத்தாச்சு பொண்ணுடா. இந்த மாதிரி எல்லாம் அவ ஆத்திரப்படக்கூடாதுடா. அது பொறுக்க போற குழந்தையும் பாதிக்கும்டா. ஸ்னேகா, அம்மா சொல்றது புரியுதா? நம்ம குழந்தைக்காக நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா இவ்ளோ பெரிய ஆபத்துல இருக்கும்போது அதை பார்த்துட்டு நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? என்னால முடியல, என்னால அமைதியா இருக்க முடியல. அங்க மாணிக்க மன்னா அழுதது நீங்க பாத்தீங்கல்ல. அவர் சிந்துற கண்ணீருக்கு பெருமாள் பதில் சொல்ல வேண்டாமா? நான் பதில் சொல்ல வைப்பேன். ஸ்னேகா, உன்னோட கோவம் நியாயமானது, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு மட்டும் இல்ல, அந்த பெருமாள் மேல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கோவம் இருக்கு. ஆனா ஒரு வேகத்துல அவசரப்பட்டு நாம எதுவும் செஞ்சிட முடியாது. அந்த பெருமாள் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டான். பதிலுக்கு நாம ஏதாவது பண்ண போறோம் அவ எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பான். ஆமா, எதிரியுடைய பலம் தெரியாம தப்பான நேரத்துல அவன் கூட மோதுறது பெரிய முட்டாள்தனம். மாணிக்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு யாராலையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்த அவர் மகளை இழந்துட்டு நிற்கிறார். நம்ம அதை என்னைக்கு மறக்க கூடாது. அவர் மாமாவுக்கு கிட்னி கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, என்னைக்கும் நாம அவருக்கு ஆதரவா இருக்கணும். அவருக்கான நியாயத்தை நாம கிடைக்க வைக்கணும். அதே மாதிரி இவ்வளவு பெரிய கஷ்டத்திலையும் ஒரே ஒரு சின்ன ஆறுதல் நமக்கு இருக்கு. அந்த பெருமாள்னால கருணாகர மாமாவுடைய உயிருக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. கருணாகர மாமாவையும் அவன்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றணும். சுஷ்மாவுடைய வாழ்க்கையை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணணும். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க மாமா? ஸ்னேகா, இப்போதைக்கு நாம பொறுமையா இருக்கணும்னு சொல்றேன். சில சமயங்கள்ல நாம புத்திசாலித்தனமா நடந்துக்கிறத விட சாதுரியமா நடந்துக்கணும்னு சொல்றேன். இப்போதைக்கு நாம அமைதியா இருக்கணுமா? அமைதியா இருந்துதான் நம்ம காரியத்தை சாதிக்கணும். முதல்ல கருணாகர மாமாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிக்கணும். அதுக்கப்புறம் சுஷ்மாவா அந்த விக்ரம் கிட்ட இருந்து காப்பாற்றணும். இது ரெண்டும் நடந்துட்டு இருக்கும்போது உன் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கிற நம்ம குடும்ப வாரிசு நல்லபடியா வளரணும். இப்போ இந்த நிமிஷம் எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அந்த பெருமாளை கொண்டு போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஸ்னேகா, சொன்னா கேட்க மாட்டேன். எனக்கு நம்ம மாமா முக்கியம், நம்ம குழந்தைய முக்கியம். யாருக்காகவும் நான் யாரையும் இழக்க மாட்டேன். அப்ப சுஷ்மா, அவளை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டீங்களா? அவளுக்காக தானே பெருமாள் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான். ஸ்னேகா, நீ ஆத்திரப்பட்டு என்ன வேணாலும் பேச, ஆனா பெருமாளுக்கு எதிராக உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம சௌத்ரி அங்கிள் சாதாரணமான ஆளா? ஐஜி. அவராலேயே பெருமாளை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. நாமெல்லாம் ஏமாத்துறோம். மயில் கூட அரெஸ்ட் பண்றேன்னு போனாரே, முடிஞ்சுதா? டிஜிபி சப்போர்ட் வேற பெருமாளுக்கு இருக்கு. அப்போ
பெருமாளை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறீங்களா? முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுஷ்மா விஷயத்துல நாம கொஞ்சம் இறங்கி தான் வரணும். அப்படின்னா இப்ப என்ன சொல்ற நீ? நம்ம சுஷ்மாவை அந்த விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றியா? அப்படி நடந்தது ராஜி மட்டும் இல்ல, அப்பாவும் உயிரோட இருக்க மாட்டாரு. நம்ம எல்லாரும் உயிரோட இருந்தும் பிரயோஜனமே இல்லாம போயிடும். இது பாரு ஸ்னேகா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். மாமா, ஒண்ணு மட்டும் நிச்சயம், நாம பிடிவாதம் பிடிக்க பிடிக்க அந்த பெருமாளோட பிடி இறுகிடும். அவனோட அடுத்த டார்கெட் நம்மள யாரா வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அவ கிடக்குறா, ஏதோ உளறிட்டு போறா. அதெல்லாம் உன்னை நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஸ்னேகா, அந்த பெருமாள் ஒன்றும் கடவுள் கிடையாது, அவனும் மனுஷன்தான். ஏதோ இன்னைக்கு சமூகத்தில் அவன் ஓரளவுக்கு செல்வா கூட இருக்கான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 4-5 பேர் அவன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஆனா நம்மளை சுத்தி நல்லவங்களும் இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ நல்ல ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவனை எங்க எப்படி அடிக்கணும்னு பார்த்து தான் அடிக்கணும். நாம அடிப்போம், நீ கவலைப்படாதமா. கரெக்ட் மாமா. நம்ம குனிய அவன் கொட்டிக்கிட்டே தான் இருப்பான். நம்ம நிமிர்ந்து நின்று கை வாங்கினாதான் அவன்லாம் அடங்குவான். அவனை அடக்குவோம். அண்ணே, பெருமாளை பத்தி நீ சாதாரணமா நினைக்காத. அவன் மோசமான ஆளு. அவன் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம்டா. நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, தர்மம் நம்ம பக்கம் தான்டா இருக்கு. நாம தான் ஜெயிப்போம். ஸ்னேகா, நீ போய் ரெஸ்ட் எடு. இது வந்தா காலையில் பேசிக்கலாம். போ போ. நேத்து வரகேஷ், ஸ்னேகாவை நல்லா பாத்துக்கோடா. அவ கோவப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. சரியா? நீ போய் கூட போ போ போ. டே ராஜீவ், குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ள படுக்க. சரிப்பா, போ. அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு மயில். சுஷ்மா விஷயத்துல பெருமாள் இந்த அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கல சார். மாணிக்கம் பொண்ணு காயத்ரிக்கு பெருமாள் பதில் சொல்லியே ஆகணும். நான் அவனை சும்மா விட மாட்டேன். பெருமாள் என்னைக்குமே சட்டத்துக்கு பயந்தவன் இல்ல. அவன் நினைச்சதை அடையறதுக்கு எந்த அளவுக்கு வேணா போவான். அப்ப அவனை ஒன்றும் பண்ண முடியாதா சார்? மயில், பெருமாள் விஷயத்துல நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அடங்கி போக சொல்றீங்களா சார்? அப்படி சொல்லலப்பா. அவன்கிட்ட மோதுறதுல எந்த பயனும் இல்லை. அப்படி நீ மோதி உன்னால ஜெயிக்கவும் முடியாது. அவன் எதுக்கு துணிஞ்சுவ? அப்புறம் போலீஸ்னு நாம் எதுக்கு சார்? இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கா? அவன் என்ன தெரியும்? சாரி சார். மயில், முதல்ல கருணாகரனுக்கு ஆபரேஷன் நடக்கணும். அவர் உயிர் பிழைக்கணும். அது வரைக்கும் இந்த கேஸ்ல நீ விலகி இருக்கிறது தான் நல்லது. நான் விலகிட்டா கருணாகரன் பொழைச்சுப்பாரு. ஆனா சுஷ்மாவோட நிலைமை, நான் இல்லனா அடுத்த நிமிஷமே தூக்கிடுவாங்க சார். சுஷ்மாவோட வாழ்க்கை சீரழிஞ்சு போனா கருணாகரன் சந்தோஷப்படுவாரா? சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி நான் விளைக்கிறேன். சுஷ்மாவுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா? அவங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு உங்களால உத்தரவாதம் தர முடியுமா? மயில், பெருமாள் சகுனினா முத்துலட்சுமி கூனி. அவங்க 2 பேர்கிட்ட இருந்து கருணாகரனையும் சுஷ்மாவையும் காப்பாத்தணும்னா சட்டம் மட்டும் நம்ம கையில இருந்தா பத்தாதுப்பா. நாம அவன் லெவலுக்கு இறங்கி சூழ்ச்சி பண்ணணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. முள்ள முள்ளால தான் எடுக்கணும்.
தர்மம் ஜெயிக்கணும்னா அதர்மத்தை கையால் எடுத்தா கூட தப்பு இல்லை. சட்டப்படி எதுவுமே பண்ண முடியாதா சார்? 100 பேர் ஒன்னா சேர்ந்து உன்னை துப்பாக்கியால சுட வந்தா கூட நீ மண்டி போட்டு அவன் முட்டி கீழே தான் சுடணும். அப்படிதான் சட்டம் சொல்லுது. அப்படி உன்னால சுட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இதுவும். பெருமாள் கிட்ட வெறும் அதிகாரம் மட்டும் இல்ல, ஆள் பலம், பண பலம் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி நாம அவனை அடிக்கணும்னா பதுங்கிதான் தாக்கணும். நேருக்கு நேரம் அவன்கிட்ட மோதுறதை விட நேரம் பார்த்து அடிக்கிறது தான் சரி. புரியுது சார். பெருமாள் சகுனினா நாம சாணக்கியனா இருக்கணும், அப்படிதானே சார்? எக்ஸாக்ட்லி. எங்க அடிச்சா பெருமாளுக்கு வலிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அடிக்கணும் அவனை. எல்லாத்துக்கும் மேல கருணாகரனையும் சுஷ்மாவையும் அவங்கிட்ட இருந்து காப்பாற்றணும். மயில், புலி பதுங்கிறது பயத்தினால இல்ல, பாயறதுக்குன்னு பெருமாளுக்கு புரிய வைப்போம். நான் உன் கூட இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். பெருமாள் சாம்ராஜ்யத்தையே தரமட்டமாக்குவோம். நிச்சயமா சார். சுஷ்மா, அழாதம்மா. ஏய், இப்ப நீ அழறது நிப்பாட்ட போறியா இல்லையா? அநியாயமா ஒரு பொண்ணு செத்து போயிட்டாலேமா. இது பாரு, அதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும்? முத்துலட்சுமி மூலமா பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா நம்ம பெருமாளை பத்தி யோசிக்கவே இல்லையே. மாணிக்கம் விஷயத்துல நாம கொஞ்சம் அஜாக்கிரதையாத்தாம இருந்துட்டோம். அவன் குடும்பத்தை பத்தி யோசிக்காம விட்டுட்டோம். நாம கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். பாவம்மா, அந்த பொண்ணு காயத்ரி அநியாயமா செத்திருக்க மாட்டா. ஆமாண்ணே. ச்சே, பையன் ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலன்னா இப்படி என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்ல. மனசாட்சி இருக்கிறவனா இருந்தா அவன் பையனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் விலகி போயிருந்திருப்பான். அவன் நினைச்சதை சாதிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். அதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட உயிரை பலி கொடுத்துட்டோம். என்ன, அவனை நம்ம எதுவுமே பண்ண முடியாதா? ஒரு படிக்கிற பொண்ணை கடத்தி டார்ச்சர் பண்ணிருக்கான். ச்சே, அந்த பொண்ணு அவமானம் தாங்காம தற்கொலை வேற பண்ணிக்கிட்டா. இதுக்கு மேல வேற என்னென்ன நடக்கணும்? அவனுக்கு எப்படியாவது தண்டனை கிடைச்சே ஆகணும்னு. கிடைக்கலனா நீதி செத்து போச்சுன்னு அர்த்தம்னே. நான் முடிவு பண்ணிட்டேமா. என்னாலதான் மாமாவுக்கு ஆபரேஷன் நடக்கல. என்னாலதான் அந்த பொண்ணு காயத்ரி தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏய், என்னடி பெருமாள் செஞ்ச அநியாயத்துக்கு நீ என்னமா பண்ணுவ? நான் விக்ரம கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. ஏம்மா, என்னம்மா பேசுற நீ? நீ எதுக்காக விக்ரம கல்யாணம் பண்ணிக்கணும்? இல்ல மாமா, என் சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட உயிர் போக நானே காரணமாயிட்டேன். இப்போ உங்க ஆபரேஷன் வர நின்னு போச்சு. இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிக்க போறேன். ஏய், என்னடி உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல, நான் தெளிவாதான் இருக்கேன். இந்த எல்லா பிரச்சனைக்கும் இது ஒண்ணுதான் தீர்வு. நான் விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
இத பாருமா, மூட்டை பூச்சிக்கு பயந்து யாராவது வீட்டை கொளுத்துவாங்களா? உன்னை பணையம் வச்சு நான் உயிர் வாழணுமா? அப்படி ஒரு உயிர் எனக்கு வேண்டாமா? சரி, நான் பார்த்துக்கிறேன். ம். டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், வண்டி ரிப்பேர் சார். அதான் மெக்கானிக் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். அங்கே நில்லுப்பா, 10 நிமிஷத்துல வந்து சரி பண்றேன். இங்கெல்லாம் நிக்க கூடாது, கிளம்பு. மெக்கானிக் இப்போ வந்துருவார் சார், நான் பார்த்துருக்கேன். போடா. எந்த சம்பந்தமுமே இல்லாம ஒரு பொண்ணு தான் உயிர் இழந்திருக்கா மாமா. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாம்? அதுக்காக ஒரு கொலைகாரனுக்கு கழுத்தை நீட்ட போறியா? ஐயோ மாமா, நானே ஒரு கொலைகாரி தானே. நான் ஒரு கொலைகாரனுக்கு கழுத்தை நீட்டுறது சரியா இருக்கும். நீ கொலைகாரியா? என்னம்மா உளர்ற? ஏய் சுஷ்மா, என்னடி பேசிட்டு இருக்க? வாய் முடிட்டு உள்ள போடி. என்ன தடுக்காதம்மா, உண்மையை சொல்ற டைம் வந்துருச்சு. ஆமா மாமா, நான் ஒரு கொலைகாரி. ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டி ஆகிற தகுதி எனக்கு இல்ல. விக்ரம்க்கு பொண்டாட்டியா இருக்கணுங்கிறதா என் தலையெழுத்து. இவ என்னம்மா என்னென்னமோ உளறிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்லைண்ணே. அது மாணிக்கம் பொண்ணு சாவுக்கு தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதான் கொலகாரின்னு உளறிட்டு இருக்கா. ஏய், இன்னொரு வார்த்தை பேசுன உங்க அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. அவளை உள்ள கூட்டு போமா. வா. விடுமா மாமா, நீங்க பொழைக்கணும்னா இந்த ஆபரேஷன் நடந்தாகணும். பெருமாளை பகிச்சுக்கிட்டா இது நடக்காது. இதுல இருந்து பெருமாள் ஒதுங்கணும்னா நான் அந்த விக்ரம கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய் சுஷ்மா, எனக்கு வேற வழி தெரியல மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் அந்த விக்ரம கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல போறேன். இது பாரு சுஷ்மா, தேவையில்லாம அவசரப்பட்டு முடிவெடுக்காதீ. சொன்னா கேளுடி. நான் விக்ரம கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல போறேன். இது பாரு சுஷ்மா, தேவையில்லாம அவசரப்பட்டு முடிவெடுக்காதீ. சொன்னா கேளுடி. என்ன சுஷ்மா, விக்ரம கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ அதை ஏன் ஃபோன் பண்ணி சொல்ற? விக்ரம் முன்னாடி நேருக்கு நேரா நின்னு சம்மதம்னு சொல்லு. அவர் சந்தோஷப்படுவார்ல? கிளம்பு, உன்னை நானே கூட்டிட்டு போறேன். ஏன் முன்னாடி விக்ரம் கிட்ட சொல்லு, அப்பதான் அவன் இன்னும் சந்தோஷப்படுவான். வா போலாம்.
மன்னிச்சிருங்க. எனக்கு விட்ட வர வழி தெரியல. எனக்கு என் மாமா வேணும். அவரு உயிரோடு இருக்கணும். எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். என் கஷ்டம் என்னோட போட்டோம். எனக்காக ஒரு உயிர் போனதே போதும். நீங்க யாரும் சாக கூடாது. நீ விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? உன்னை விக்ரமுக்கு கட்டி வச்சுட்டு உன் மாமா சந்தோஷமா இருக்க முடியுமா? நீ விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டா செத்து போன காயத்ரியோட ஆத்மா சாந்தி அடையாது. இத பார் சுஷ்மா, உன்னை மறந்துட்டு என்னாலெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியாது. உங்க அம்மா, லண்டன்ல இருக்கிற உன் அப்பா யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. ஐயோ மயில், நானும் ஒன்றுமே சாகடிக்காதீங்க. என் மாமா பிழைக்கணும் மயில். என் மாமாவை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்ல. உங்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன்.